ஸோ ஒன் டு ஒன் செஷன் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு இம்பாக்ட் கொடுத்துச்சு. ஸோ நான் சாதாரண நிலையிலிருந்து இன்னைக்கு வந்து அடுத்த லெவலுக்கு எனக்கு கொண்டு போறதுக்கு தேவையான எல்லா மைண்ட் செட், அந்த மைண்ட் செட் வந்து சாருடைய ஸ்பீச்சில் எனக்கு ரொம்ப கிடைச்சது. ஸோ நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்றது என்ன அப்படின்னா, நீங்க நார்மல் ஸ்டேஜ்ல இருக்கீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன் அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளுடைய வந்து 80% வந்து மைண்ட் செட் தான். ஸோ மைண்ட்ல வந்து எந்த அளவுக்கு நம்ம ரிச்சான திங்கிங் இருக்கோ, அத பேஸ் பண்ணி தான் நம்மளோட பிசினஸ் குரோத்தே இருக்கும். நம்மளுடைய மைண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ கிளாரிட்டியா இருக்கோ, அவ்வளோதான் நம்மளுடைய பிசினஸும் கிளாரிட்டியா இருக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய நாலேட்ஜ் டெவலப் பண்ணியிருக்கோமோ, அந்த அளவுக்கு நம்ம பிசினஸ் நாலேட்ஜ் இருக்கும். சாரோட கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ரூ. 50,000 தான் மந்த்லி வந்து நான் டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சாரோடைய கிளாஸஸ், வெபினார்ஸ் அட்டெண்ட் பண்ணி ஆரம்பிச்ச அடுத்த 2, 3 மந்த்ஸ்க்குள்ள என்னுடைய க்ரோத் 10x, அதாவது மென்டலியாவும் எனக்கு 10x கிடைச்சது. ப்ளஸ் பிஸ்னஸ்லையும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து 12 lakhs வரைக்கும் நான் டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு 1 or 2 மந்த்ஸ்க்குள்ள நான் ஒரு 30 lakhs ரீச் பண்ற அளவுக்கு எனக்கு வந்து நிறைய கிளாரிட்டி கிடைச்சது. பிஸ்னஸ் நல்ல அந்த மைண்ட் செட் எனக்கு கிடைச்சது. ஸோ எல்லாருக்கும் என்னோட ரெக்கமெண்ட் இதுக்குள்ள வாங்க. ஏன் அப்படின்னா, அப்பதான் உங்களுடைய மைண்ட், உங்களுடைய பிஸ்னஸ் 100% நல்ல ஒரு ரீச் ஆகும். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ கிளாரிட்டி தான் நமக்கு வந்து பிஸ்னஸ் அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஸோ மச்.